வணக்கம் எல்லோருக்கும். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது பச்சை பட்டாணியையும் கோழி இறைச்சியையும் பயன்படுத்தி எப்படி ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு செய்ய போகிறோம்ன்றதை தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ. தேவையான பொருட்கள்: வெங்காயம், இஞ்சி, தக்காளி பழம், வெள்ளைப்பூடு, முட்டை, கோழி இறைச்சி, பீஸ், எண்ணெய், பிரெட் கிரமன், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு. முதல்ல நாங்கள் இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம். துப்புரவு செய்து எடுத்த வெள்ளைப்பூடு வெங்காயங்களை 2-3 தண்ணியில் கழுவிட்டு நாங்கள் சின்னனாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் பார்த்திங்கன்னா கோழி இறைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் எலும்பில்லாத கோழி இறைச்சி தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நாங்கள் மெல்லிசா வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். மெல்லிசா வெட்டி எடுத்து போட்டு கத்தியின் புற பகுதியால் நாங்கள் தட்டி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும். கோழி இறைச்சியை நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ அதுக்குள்ளே ஒரு முட்டையை அடித்து ஊற்றியிருக்கிறேன். அதோட ஒரு தேக்கரண்டி உப்பு, ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/4 தேக்கரண்டி அப்படி மஞ்சள் தூள், அதோட ஒரு 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டு நல்லா கலந்து கொள்ளுவோம். நல்லா இந்த மசாலா எல்லாம் நல்லா இந்த இறைச்சியில் பிறலக்கூடிய மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இனி எப்படி தொடர்ந்து செய்ய போகிறோம்ன்றதை பார்ப்போம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை ஹீட் பண்ண வச்சுக்கொள்ளுவோம். இப்போ எங்களுக்கு சட்டி நல்லா ஹீட் ஆகிட்டு நாங்கள் எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. நான் தேவையான அளவு கடுகு போட்டுக்கொள்ள போகிறேன். கடுகு பொரிஞ்சு விரைக்குள்ள சீரகம் சேர்த்து கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்படி பொரிஞ்சு விரைக்க நாங்கள் வெட்டி வச்சிருந்த இஞ்சி, வெள்ளைப்பூடு, வெங்காயத்தை கலந்து நல்லா வதங்க விட்டு கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் பாருங்க. அதோடு நாங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுவோம். உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்படி வதங்கி வரைக்கு நான் ஒரு தேக்கரண்டி தனி மிளகாய் தூள் சேர்த்து கொள்ள போறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தூளும் எங்களுக்கு இந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சிட்டு இப்படி பொரிஞ்சு வரைக்குள்ள நாங்கள் தக்காளி பழத்தை சேர்த்து கொள்ளுவோம். பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தை புற அகப்பியால் நல்லா மசிச்சு நாங்கள் கலந்து விட்டு கொள்ளணும். அப்பதான் எங்களுக்கு இந்த தக்காளி பழத்தின் சாறு எல்லாம் இறங்கி எங்களுக்கு சாப்பிடக்க நல்லா சுவையா இருக்கு. பாருங்க நல்லா எங்களுக்கு வதங்கணும். இந்த தக்காளி பழம் கொஞ்சம் கரையணும். கரைஞ்சாதான் நல்லா இருக்கும். இப்படி வதங்கி வரைக்க நாங்கள் எடுத்து வச்சிருந்தா பச்சை பட்டாணியை கலந்து கொள்ளுவோம். கலந்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். நல்லா கிளறி விட்டு நாங்கள் மூடி அவிய விட்டு கொள்ளுவோம். இப்ப நாங்கள் திறந்தொருக்கா நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். பாருங்க எங்களுக்கு 3/4 பதத்துக்கிட்ட அவிஞ்சிட்டுது. எங்களுக்கு பட்டாணியின் கலர் மாறிட்டுது. இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் அவிய விட்டு கொள்ளுவோம். இப்படி அவிஞ்சு வரைக்க நாங்கள் உப்பு புளி காணுமாண்டு பார்த்து கொள்ளுவோம். அப்படி உப்பு காணாட்டி நாங்கள் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொள்ளலாம். இப்ப நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம். இப்ப எங்களுக்கு ரெடி ஆகிட்டது. இனி எப்படி நாங்கள் கோழி இறைச்சியை பொரிச்சு எடுக்க போறோம்ன்றதை பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுல நாங்கள் ஊற வச்ச கோழி இறைச்சி இந்த பிரெட் கிரமல் இருக்குது. பார்க்கவே தெரியும் பாருங்க. இப்ப நாங்கள் இது ரெண்டையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை ஹீட் பண்ண வச்சுக்கொள்ளுவோம்.
இப்ப நாங்கள் சட்டியை ஹீட் பண்ண வச்சுக்கொள்ளுவோம். சட்டி நல்லா சூடாகி வரைக்க நாங்கள் கோழி இறைச்சி பொரியக்கூடிய அளவுக்கு எண்ணெய் விட்டு கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் பாருங்க, நான் இப்படி எண்ணெய் விடுறேன்னு. இவ்வளவு எண்ணெய் விட்டா காணும். எங்களுக்கு எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா சூடாகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் எங்களுக்கு நல்லா சூடாகிட்டுது. இப்போ நாங்கள் ஊற வச்சிருந்த கோழி இறைச்சியை இந்த பிரெட் க்ரம்மில் நல்லா பிரட்டி எடுத்துக்கொள்ளுவோம். பிரட்டி எடுத்து நல்லா கொதிக்கிற எண்ணெய், நல்லா கொதி எண்ணெயாக இருக்கணும், அதுக்குள்ளே போட்டு நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் பாருங்க, நான் அப்படி பிரட்டி பொரிச்சு எடுத்துக்கொள்கிறேன்னு. இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் செய்து எடுத்துக்கொள்ளுவோம். இதை நாங்கள் நல்லா பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொரி பட்டுட்டது, உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க. இப்போ நாங்கள் எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்க நல்லா பொரிஞ்சு முருகி வந்துட்டது. இப்போ நாங்கள் எண்ணெயிலிருந்து வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இதே மாதிரி நாங்கள் எல்லா கோழி இறைச்சியையும் பொரிச்சு எடுத்துக்கொள்ளுவோம். நாங்கள் செய்தெடுத்த இரவு சாப்பாடு இருக்குது. இதை வந்து நாங்களும் இரவு சாப்பாடு இல்லை மதிய சாப்பாடாகவும் எடுத்துக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணியும் கோழி இறைச்சியும், இதில் வந்து நிறைய புரதச்சத்து, விட்டமின்கள், நார்ச்சத்து எல்லாம் இருக்குது. கார்போஹைட்ரேட்டும் இருக்குது, மாச்சத்து. நாங்கள் செய்து சாப்பிட்டோம்னா எங்களோட ரத்தத்தில் இருக்கின்ற குளுக்கோஸின் அளவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து எங்களோட சர்க்கரை நோய் வந்து குறைவா இருக்கும். நாங்கள் கோழி இறைச்சியை வந்து நாங்கள் கறி வச்சு சும்மா பொரிச்சு சாப்பிட்றத விட நாங்கள் இப்படி முட்டையில துவச்சி செய்து சாப்பிட்ட மாதிரி இருந்தால் எண்ணெயை இழுக்கிற தன்மையும் குறைவா இருக்கும். நாங்கள் கூடுதலாக சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் சோறோ அல்லது பான் ரொட்டி அப்படி எதுவுமே சாப்பிடாம இது ரெண்டையுமே நாங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். சாப்பிட்டா எங்களோட ரத்தத்துல இருக்கிற மாச்சாப்பாடு இதுவும் கலக்காதபடியா எங்களோட ரத்தத்தின் சர்க்கரையின் அளவு எங்களுக்கு எதியா குறையக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து நாங்கள் எங்களோட சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னா நாங்கள் கிழமையில 3 நாள் 4 நாள் அப்படி 4 தடவை அப்படி செய்து சாப்பிட்டு கொண்டு வந்தோமா இருந்தா எங்களோட ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையின் அளவு கெதியா குறையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி. பாய் பாய்.